கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமானவர்களே, இன்று நாங்கள் பொது காலத்திலே 20ஆம் வாரத்தில் இன்று வெள்ளிக்கிழமைக்கு கால் பதிக்கின்றோம். இன்றைய இறை வார்த்தை உங்களையும் என்னையும் அழைத்து நிற்பது, இன்று பரிசேயர்கள் புது இளைஞர்கள் அதே போன்று இவர்கள் சமுதாயத்திலே பல்வேறு நிலைகளை வகித்திருந்தாலும் இந்த நாளிலேயே இயேசுவிடம் வந்து கேட்கிறார்கள், திரு விவிலியத்திலே உண்மையான கட்டளை எது, அல்லது நாங்கள் பின்பற்றக்கூடிய கட்டளைகள் எவை என்று இயேசுவிடம் கேட்கின்ற பொழுது அவர் சொல்கிறார், மோசே கொடுக்கப்பட்ட கட்டளை எது என்று உங்களுக்கு தெரியும் என்று. யூத சம்பிரதாயத்தின்படி கட்டளைகள் எவையென்றும் அதற்கு காணப்படுகின்ற காரணம் அல்லது அர்த்தம் அல்லது அதை ஏன் பின்பற்ற வேண்டும் என்று பல்வேறுபட்ட கருத்துக்கள் காணப்பட்டாலும், நீதி நெறிகள் காணப்பட்டாலும், இவற்றை அறிந்திருந்த இவர்கள் பரிசேயர்கள், பொதுநிலையினர்கள், சதுசேயர்கள், இவர்கள் அனைவருமே உள்ளார்ந்த ரீதியாக உள்ளத்திலே ஒரு இடத்தை வைத்துக்கொண்டு இயேசுவை சோதிப்பதற்காக இவ்வாறு பல விதமான கேள்விகளை கேட்கக்கூடியவர்களாக கேட்கின்றவர்களாக இருந்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. எப்படியாக இருந்தாலும் இவருடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை விசுவாசம் என்று காணப்படவில்லை. மாறாக அவர்கள் அறிவினூடாக மற்றவர்களை படுத்தியவர்களாக மற்றவர்களை கீழ்ப்படுத்தி மற்றவர்களை பயன்படுத்தி அவர்கள் வாழக்கூடிய நபர்களாக இருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. நீங்களும் நானும் சில சந்தர்ப்பத்திலே இவ்வாறு பலவிதமான கருத்துக்கள் நூடாக பலவிதமான எங்களுடைய வார்த்தைகள் நூடாக மற்றவர்களை காயப்படுத்தியவர்களாக மற்றவர்களை சோதிப்பவர்களாக இருக்கின்ற பொழுது எங்களுக்கு கிடைக்கக்கூடிய சந்தோஷம் என்ன? மாறாக இறைவன் உங்களிடத்திலிருந்தும் என்னிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது இவ்வாறான விடயத்தையா? மன்னிப்பு கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும், மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும், இறைவன் காட்டிய அன்பை நாம் மற்றவர்களிடம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதனையா இறைவன் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கின்றார்? இவற்றை தான் எதிர்பார்க்கின்றார்? அல்லது மற்றவர்களை காயப்படுத்தி மற்றவர்களை புண்படுத்தி அவர்களை கஷ்டப்படுத்தி அதிலே கிடைக்கின்ற சந்தோஷத்தை நான் ஆட்கொள்ளக்கூடியவனாக இருக்கின்ற பொழுது அவர் என்னை இட்டு சந்தோஷப்பட மாட்டார், என்னை இட்டு அவர் துக்கப்படுவார். நாங்கள் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்தின் நூடாக அவர் எங்களுக்காக தூக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார். எனவே இன்று நாளிலே நாங்கள் சிந்தித்து பார்ப்போம், உண்மையாக நானும் பரிசேயர் சதுசேயர் இவர்களை போன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு நபராக இருக்கின்றன. நீதி நெறிகளை தெரிந்து கொள்ள வேண்டும், கட்டளைகளை தெரிந்து கொள்ள வேண்டும், சட்டத்திட்டங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் அவற்றை தெரிந்து கொண்டு நாங்கள் ஒரு கீழ்ப்படிவுள்ள தாழ்மை குணாம்சங்களை கொண்ட ஒரு நபராக நான் வாழ்கின்ற பொழுதுதான் இறைவன் எங்களை ஆசீர்வதிப்பார். எனவே அந்த வார்த்தையை எங்களுடைய மனதிலே வைத்துக்கொண்டு அந்த வார்த்தையை வாழ வைப்பதற்கு நாங்கள் இன்று நாளிலே முயற்சி